வணக்கம் தோழமைகளே. பயங்கரவாதத்தின் தலைவன், பெண்களுக்கு எதிரான கொடுங்கோலன் அலி கொமேனி மற்றும் அவனது சாம்ராஜ்யத்தை அழிக்கும் போரின் 4ஆம் நாள். மிக உக்கிரமாக ஈரானுக்குள்ளும் லெபனானுக்குள்ளும் அந்த பயங்கரவாத கும்பல்கள், அதற்கு துணை போன கட்டிடங்கள், அதற்கு துணை போன பேரழிவு ஆயுதங்களை மிக கொடூரமாக இஸ்ரேலிய விமானப்படையும் அமெரிக்க விமானப்படையும் தகர்த்து கொண்டிருக்காங்க. முதல்ல ஒரு போரில் தாக்கும்போது எதிரி நாட்டில் இந்த செய்தி தொடர்புகளை, அவர்கள் நாட்டு மக்களுக்கு பொய் செய்தி பரப்பும் நிறுவனங்களை அடித்து உடைக்க வேண்டும். அது இஸ்ரேலுக்கு நிகர் இஸ்ரேல் தான். நேற்று லெபனானில் தாக்கும்போது அங்குள்ள பயங்கரவாத கும்பலான இசபுல்லாவுக்கு சொந்தமான செய்தி நிறுவனம், தலைமை செய்தி நிறுவனம் குண்டுகள் வீசப்பட்டு தரை மட்டமாக்கப்பட்டது. அதோட வீடியோ பாருங்க. போர்களில் இப்படி பொய் செய்தி பரப்பும் செய்தி நிறுவனங்கள் தனி நபரை கூட விடக்கூடாது. ஏன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். தொடர்ச்சியாக அடி வாங்கினாலும் நாங்கள் வாங்கலை, நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று செய்தியை பரப்ப விடவே கூடாது. இந்த போர் ஈரானில் அடித்தாங்க, அடுத்து லெபனான் அடிக்கிறாங்க, அடுத்து ஹவுதியை அடிக்கப் போகிறார்கள். அந்த மூடர் கூடமான ஹவுதியை அடிக்க போகிறாங்க. இந்த நொடி வரை ஹவுதி வசம் அந்த பயங்கரவாதிகளிடம் இருந்து எந்தவித ஏவுகணையும் வரவில்லை, இஸ்ரேலை நோக்கியோ அமெரிக்க படையை நோக்கியோ. ஆனால் அவர்கள் ஏவுகணை தயார் செய்வது தெரிகிறது. அவங்க ஏவுகணை தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தடவை ஹவுதியை அடிக்கிறது ஒரு புதுமையான ஒரு அடியை நீங்கள் பார்க்கலாம். ஹவுதிக்குள் தரைப்படையை அனுப்பி இஸ்ரேலிய அமெரிக்க தரைப்படைகள் உள்ளே சென்று அந்த பயங்கரவாத கும்பல் ஒன்றுமே இல்லாதது போல, எப்படி ஈரானில், காசாவில், லெபனானில் பண்ணாங்களோ அதே போல ஹவுதி அழிய போகிறது. இதெல்லாம் அவனவனுக்கு தெரிவு செய்து கொள்வது. சும்மா அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் இவனால பயங்கரவாதம் செய்யாமல் பொதுமக்களை கொல்லாமல் இருக்கவே முடியாது. இவர்கள் அப்படி ஒரு வெறி பிடித்த கூட்டங்கள். இவர்களை வேறறுப்பது, மண்ணோடு புதைப்பது தான் அப்பாவி பொதுமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரே வழி. இப்போ ஈரானில் முதல் லட்சியமான அந்த அலி கொமேனி இராணுவம், IRGCம்பாங்க, அதன் தலைமையகம் தகர்க்கப்பட்ட ஒரு வீடியோ இருக்கு. அதை இணைக்கிறேன் பாருங்க. இந்த நொடிப்பொழுது வரை 2000 IRGC இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் 2000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அவர்கள் கொன்று குவிக்கப்பட்டு வராங்க. இந்த சண்டை ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் எல்லாம் கருத்து தெரிவித்தார். இப்போ அதை நீட்டித்து இஸ்ரேல் 4 வார கால அவகாசம் கேட்குறாங்க. கண்டிப்பாக 4 வாரம் இது எடுத்துக்கும். அதாவது ஈரானை மட்டும், ஹவுதிக்கல்ல, ஈரானை இந்த 4 வாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹவுதிக்கு இருக்கு. இந்த 4 வாரத்தில் இதில் தலைமை லட்சியம், இந்த போரோட தலைமை லட்சியம் என்னன்னா, அலி கொமேனி கும்பல் ஆட்சி முறை இனி இருக்கவே கூடாது. அந்த மதவெறி பிடித்த சுப்ரீம் லீடர், இந்த கவுன்சில், இதெல்லாமே இருக்கக்கூடாது. அவர்களை முற்றாக அழிப்பது தலைமை லட்சியம். அதனால 4 வாரம் இந்த சண்டை நீடிக்கும் என்று தெரிகிறது. அநேக மூட பதிவுகளை என்னால் பார்க்க முடியுது. 90% நீங்கள் படிக்கும் செய்திகள் பொய்யான செய்திகள், பொய்யான புகைப்படங்கள். இவனுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பயங்கரவாத சுழற்சி முறையை என்னால் பார்க்க முடியுது. ஏற்றுக்கொள்ளாத சுழற்சி முறை.
இவனுக்கு சும்மா இருக்காம போய் பொதுமக்களை கொல்றானுங்க. இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மாற்று மத பொதுமக்களை போய் சும்மா இல்லாமல் போய் கொல்றாங்க. அதற்கு பதிலடியாக அந்தந்த நாட்டு இராணுவம், இந்திய இராணுவமோ இஸ்ரேல் இராணுவமோ அமெரிக்க இராணுவமோ அவர்கள் இடம் சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பயங்கரவாதிகளை கொன்று குவித்து அதன் தலைமைகளை நசுக்குகிறார்கள். ஆனால் இவன் பயங்கரவாதியோட ஃபாலோயர்ஸ் பதர்கள் அதை ஒத்துக்கிறது இல்லை. பொய்யா அவன் கண் முன்னால் பார்க்குறான், அலி கொமேனி கொல்லப்பட்டது பார்க்குறான், அவன் குடும்பம் கொல்லப்பட்டது பார்க்குறான், ஈரான் அழியிறதை பார்க்குறான். ஆனால் அவன் மட சிந்தனை அதை ஒத்துக்க மாட்டேங்குது. பொய்யான புகைப்படம், பொய்யான வீடியோக்கள் இப்போ புதுசாக பரப்பிட்டு இருக்கானுங்க. நெத்தன்யாகு, இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு கொல்லப்பட்டார் என்ற செய்தியை பரப்புறானுங்க. அமெரிக்க பெண் வீராங்கனை இவனுக்கிட்ட கெஞ்சிட்டு நிற்கிற மாதிரி வீடியோ பரப்புறானுங்க. யூத குழந்தைகள் கதறி அழுவது போல ஒரு பொய்யான வீடியோ போட்டு அதுலேயே மகிழ்ந்து அதுக்கு அவனுக்குள்ளே கமெண்ட் அடிக்கிறானுங்க. நம்ம வெற்றி பெற்று விட்டோம், கடவுள் மிக பெரியவர் என்று. அதாவது பயங்கரவாதம் பண்ணுறாங்க, அடிக்கிற அடியும் வச்சுக்க மாட்டேங்கிறானுங்க, திரும்ப அதே பயங்கரவாத பாதைக்கு வரானுங்க. இது ஒரு சுழற்சியாக போயிட்டே இருக்கு. நிச்சயமாக இந்த பொய் செய்தி பரப்புவனை கொன்றால்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இவனை சும்மா விடுறது ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னு பார்க்காம தனிப்பட்ட நபர் பொய் செய்தி பரப்பினாலுமே நிச்சயமாக கொள்ள வேண்டும். இவங்களுக்கு ஒரு கசப்பான செய்தி, இது இவங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னே தெரில. ஆனால் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இந்த அலி கொமேனி பெண்களை அடக்கி வைத்ததுக்கு பெயர் போனவன். 50 வருஷமாக ஈரானில் பெண்களுக்கு சுதந்திரம் என்றால் என்னன்னே தெரியாது, கூண்டு கிளிகள் அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தை சொல்லிடலாம். அப்படி வச்சிருந்தான். அவனை கொன்ற ஆப்ரேஷன், அந்த போர் விமானத்தை இயக்கியதில் பெண் போர் விமானிகள், இஸ்ரேலிய யூத பெண் போர் விமானிகள், நேவிகேட்டர், அந்த போர் விமானங்கள் 2 பேர் செல்லக்கூடியது, மிகப்பெரியது, F-15 அப்படிம்பாங்க. ஒருவர் ஓட்டுவார், ஒருத்தர் வழிநடத்துவார். ஆயுதங்களை பின்னால் இருக்கும்போது கையாளுவாங்க. அப்படி பின்னால் இருந்து கையாளவும் பெண்கள், யூத பெண்கள் தான் போயிருக்காங்க. அதாவது அந்த இடத்துக்கு 30 குண்டுகள் போடப்பட்டிருக்கு. என் கணக்குக்கு 20 போர் விமானங்கள் கொமேனி அவங்களுடைய காம்பவுண்டில் மட்டும் குண்டு போட்டிருப்பாங்க. இஸ்ரேலிய பெண்கள், விமானப்படை பெண்கள், பெண் விமானிகள், அந்த விமானத்தில் ஆயுதத்தை கையாள்பவர்கள் 30 பேர் பங்கெடுத்திருக்காங்க இந்த அலி கொமேனியை கொல்றதுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. 50 வருஷமா பெண்களை கொடுமைப்படுத்தியவன் பெண் இராணுவ வீரர்களால், குறிப்பாக யூத பெண்களால் தரை மட்டம் நசுக்கப்பட்டது மிகப்பெரிய விஷயம். இவனுங்க அதை ஒத்துக்க மாட்டானுங்க. நம்ம எவ்வளோ உண்மையை சொன்னாலும் இவனுங்க பொய்யான செய்தியை பரப்புறதில் இவனுக்கு தனிப்பட்ட நபர்களுமே கொல்லுவதுதான் மிக சரி. அதே போல் மத்திய அரசை மிகவும் பாராட்டுறேன். இன்னைக்கு தினத்தந்தி செய்தியில் போட்டிருக்காங்க, மாநிலங்கள் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும். இந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக, ஈரான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவது, ஊர்வலம் நடத்துவதை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும். இல்லை என்றால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் இருக்காங்க. ஏன்னா இப்படி தான் ஆரம்பிப்பானுங்க. தமிழகத்திலே இந்த போராட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதை விட்டால் இது ஒரு வன்முறை நோக்கி போகும். பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டது 20 பேர்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த அமெரிக்கா தூதரகம் சூறையாடப்பட்டதில், அங்கே போய் சுட்டுக் கொண்டதில் 20 பேர்த்துக்கு மேலே சுட்டுக் கொண்டிருக்காங்க. அதை போன்ற இடத்துக்கு இது போகக்கூடாதுங்கிறனால மத்திய அரசு மிக கடுமையான எச்சரிக்கையை மாநில அரசுக்கு விட்டுருக்கு. அது குறிப்பாக தமிழக அரசுக்கு பார்க்கப்படுகிறது. ஏன்னா தேவையில்லாமல் இந்த ஊர்வலம் போராட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுமக்களை கொள்ளும்போது இவங்க யாருமே வரதில்லை, அப்பாவி பெண்கள் குழந்தைகள் கொள்ளும்போது இவங்க வரதில்லை, பயங்கரவாத தலைவனை கொள்ளும்போது இவங்க எல்லாம் கும்பலாக வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் காஷ்மீரில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டு அங்கேயும் அந்த போராட்டம் ஒடுக்கப்படுது. இந்த போரில் இதுவரை அமெரிக்க தரப்பில் 6 அமெரிக்க இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. திங்கட்கிழமை நேற்று 3 அமெரிக்க போர் விமானம், இது F-15E அப்படிம்பாங்க. இந்த போர் விமானத்தில் 2 பேர் சொல்லலாம். F-15E எதுக்கு புகழ் பெற்றதுன்னா, அதிக எடையுள்ள வெடிகுண்டுகளை எடுத்துடும், அதிக எடை ஆயுதங்களை F-15 எடுத்து செல்லும், நீண்ட தூரம் செல்லக்கூடியது. அதனால ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனுக்கு, மிகப்பெரிய அழிவை தருவதற்கு F-15 எடுப்பாங்க. இது அதிக ஆயுதம் கொண்டு செல்வதால் விமானத்தை ஓட்டுவார்,
விமானிக்கு பின்னால் இருக்கும் அந்த ஆயுதங்களை கையாள்பவர் ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்துவார். 3 இந்த F-15 போர் விமானம் விலை மதிப்பு மிக்கது. குவைத் ஆயுதப்படைகளால், குவைத் ஆர்மடு ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க, அவர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது திங்கட்கிழமை. அந்த 3 போர் விமானத்தில் சென்ற 6 அமெரிக்க விமானிகள் அந்த வெளியேறும் இருக்கையை லிவர் எடுத்து தப்பிச்சிட்டாங்க. அவர்களை குவைத் மீட்டு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இது குவைத் அரசு என்ன சொல்றாங்கன்னா, தெரியாமல் நடந்த சம்பவம், ஃப்ரெண்ட்லி ஃபயர், நாங்கள் தெரியாமல் அந்த போர் விமானத்தை தாக்கி விட்டோம் அப்படிங்கிறாங்க. அரசுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், அமெரிக்காவை தாக்கக்கூடாதுன்னு. ஆனால் குவைத்தில் அந்த இராணுவத்தில் இருப்பவனுமே அரபு தான், அவனுக்கு அந்த பாசம் நிச்சயமா இருக்கும். ஒரே நாளில் 3 போர் விமானத்தை தெரியாமல் அடிக்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அது F-15 வேகமாக பறக்கக்கூடியது, தப்பிப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறிப்பாட்டு சுட்டாதான் F-15 வீழ்த்த முடியும். 3 போர் விமானங்கள் ஒரே நாளில் வரிசையாக விழுவது, இது அவர்களின் பயங்கரவாத பாசத்தை காட்டுகிறது. என்னதான் குவைத் அரசு சொன்னாலுமே அதெல்லாம் கிடையாது, நாங்கள் பயங்கரவாதத்துடன் உடன் நிற்போம், நாங்களும் அரேபியர்கள் என்று நிரூபித்த தருணம் இப்படி இந்த அமெரிக்கா சொல்ல. ஆனால் என்னுடைய யூகம் இது திட்டமிட்ட சதி என்றே புரிகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அலி கொமேனியின் மனைவி சிகிச்சை பலனின்றி மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய புகைப்படத்தை இணைச்சிருக்கிறேன். இது பார்க்க எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதாவது அலி கொமேனி மனைவியோ மகளோ பேத்திகளோ இவங்க கொல்லப்படுறதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க வாழ்க்கைக்குமே சுதந்திரம் என்றால் என்ன என்று தெரியாமல் தான் வாழ்ந்தவங்க. அலி கொமேனி மனைவியாகட்டும் மகளாகட்டும் அவங்களாம் அப்படி தான் வாழ்கிறாங்க. அவருடைய கடைசி நொடி பொழுதுமே வலி மிகுந்ததாக இருந்தது. எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. இந்த ஈரானிய பயங்கரவாத ஆண்கள் எவ்வளவு கொல்லப்பட்டாலும், எத்தனை லட்சம் கொல்லப்பட்டாலும் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த அப்பாவி பெண்கள் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. தாக்குதல் நடந்தப்போ அந்த கட்டிடத்துக்குள்ள அந்த மனைவி, பேத்தி, மகள் எல்லாமே இருக்காங்க, மொத்தமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு சிகிச்சை மிகப்பெரிய கொடுக்கப்பட்டது, அது பலனின்றி மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதற்கான வேதனையை இஸ்ரேலிய இராணுவமும் பகிர்ந்து கொண்டிருக்கு. இஸ்ரேலிய இராணுவம் சொல்லியிருக்காங்க, பெண்கள் எங்கள் இலக்கே அல்ல, ஆனாலுமே இந்த சண்டையில் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அலி கொமேனியை மட்டும் கொள்வதற்கு நேராக போய் யாரும் துப்பாக்கியில் சொல்றதில்லை. இது வான்வெளி தாக்குதல், வேற வழி இல்லாமல் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் செய்தி படிச்சிருப்பீங்க, நெத்தன்யாகு கொல்லப்பட்டார் அல்லது நெத்தன்யாகு மேலே குண்டு போடப்பட்டது, சிகிச்சையில் இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு படிப்பீங்க. அந்த செய்தி பாதி உண்மை. ஈரானிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய அலி கொமேனி கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழியாக ஈரானிலிருந்து கைபர் 4 வகை ஏவுகணை, அது ஒரு நவீனமானது, ஈரான் இருக்க ஏவுகணையிலேயே. இந்த ஏவுகணை மூலமாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகத்துக்குமே இந்த ஏவுகணை வச்சு, அதே போல இஸ்ரேலிய விமானப்படை தலைமையகம், அதனுடைய இன்னைக்கு இஸ்ரேல் விமானப்படை கமாண்டர் டோமர் பார் அப்படின்னு இருக்காரு, மிகச்சிறந்த மனிதர். இவருடைய காலகட்டத்தில் தான் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மிகப்பெரிய சாதனைகளை தொடர்ச்சியாக படைத்துக் கொண்டே வருது. டோமர் பார் அவர் தான் விமானப்படை தளபதி. அவரையும் குறிவைத்து இந்த கெய்பர் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தியது. கெய்பர் ஏவுகணை இன்னைக்கு 2000 கிலோமீட்டர் தூரம் கடக்கக்கூடியது. 2000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணை போதுமானது. ஈரானிலிருந்து முழு இஸ்ரேலையும் தாக்குவதற்கு அது போதுமானது. 1800 கிலோ எடையுள்ள வெடி மருந்துகளை சுமந்து வரக்கூடியது கெய்பர் ஏவுகணை. இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, இந்த ஏவுகணை டாக்டிக்கல் செய்யக்கூடியது, சூழ்ச்சிகள் செய்யக்கூடியது. அதான் பிரச்சனையே. இதுக்கு திட்டமிட்ட பாதையில் வராது. இது திட்டமிட்ட பாதையில் வருது. அப்போ இஸ்ரேலுடைய ஏதாவது எதிர்ப்பு ஏவுகணைகள் வரும்போது அதனுடைய பாதையை அதுவாக மாற்றிக்கொள்ளும். குட்டிக்கர்ணம் கூட போடும் சில சமயத்தில். இந்த ஏவுகணைகள் குட்டிக்கர்ணம் போட்டு அப்படி திரும்ப வரும், பாதை விலகி செல்லும். அதனால இந்த வகை சூழ்ச்சி செய்யும் கெய்பர் போன்ற ஏவுகணைகளை தடுக்க கடினம். இதை போன்ற ஏவுகணையை அவங்ககிட்ட ரொம்ப சில இருக்கு. இந்த கெய்பர் இந்த இஸ்ரேல் பிரதமரையும் விமானப்படை தளபதியும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது உண்மைதான்.
ஏவுகணை உள்ள வந்ததும் உண்மைதான், தாக்குதல் நடத்தியது உண்மைதான். ஆனால் இந்த ஏவுகணை வந்து 30 மீட்டர் தூரம் முன்ன பின்ன போயிடும். 30 மீட்டர் தொலைவுக்கு தள்ளி போகலாம். இது ஏவுகணை அப்படிதான் செஞ்சுருக்காங்க ஈரானில். அவ்வளோ அக்யூரசி கிடையாது. பொட்டு வச்ச இடத்துக்கு வரக்கூடிய துல்லியம் இந்த ஏவுகணை கிடையாது. அந்த ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்த 2 கட்டிடமும், பிரதமர் இருந்த கட்டிடமும் விமானப்படை தளபதி இருந்த கட்டிடமும் தப்பித்து கொண்டது. சிறிய காயமின்றி, ஒரு சின்ன பொட்டு காயமின்றி பிரதமர் நெத்தன்யாகுவும் விமானப்படை தளபதி டோமர் பாரும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஈரானை அழித்து கொண்டிருக்காங்க. இந்த தவிரைய ஏவுகணை தான் பெஸ்ஸமேஸ்ல போய் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பெஸ்ஸமேஸ் என்ற பகுதியில் போய் மக்களை 9 பேர்த்த கொன்றது. அதை பற்றி கூட என்ற கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறீங்க. 100க்கு 100% என் பதிவில் சொல்றது எல்லாமே உண்மையாக இருக்கும், முன்கூட்டியே இருக்கும். அந்த ஏவுகணை சென்றது அது ஒரு கோயில். பெஸ்ஸமேஸ்ல செனகோக் அப்படிம்பாங்க, யூத கோயில். இன்னைக்கு இஸ்ரேலில் அனைத்து விதமான மத கூட்டங்கள், வழிபாடுகள் தடை செய்யப்பட்டது. அந்த செனகோக் கீழே, கோயிலுக்கு கீழே ஒரு நல்ல பாதுகாப்பான பங்கர் இருக்கு. அந்த பங்கருக்கு மேலே தான் செனகோக் இருந்துச்சு. அந்த ஏவுகணை செனகோக்கை இடிச்சு அந்த தேவாலயத்தை உடைச்சிட்டு பங்கருக்குள்ளேயும் போய் தான் வெடிச்சது. அதில் தான் 9 இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடந்துச்சு. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலைல வரைக்கும் ஒவ்வொருவர் பெயரும் புகைப்படத்தையும் இஸ்ரேல் அரசு வெளியிட்டது. இது என்ன காட்டுதுன்னா, அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க புரியுது. டிஎன்ஏ பிற சோதனையை செய்து, மரபணு சோதனைகளை செய்து இஸ்ரேல் அரசு புகைப்படத்தையும் பெயரையும் வெளியிட்டிருக்கு. இப்பொழுது வந்து 9 புகைப்படத்தையும் வெளியிட்டாங்க, பெயர்களையும் சொல்லியிருக்கிறாங்க. மிக மோசமான தாக்குதல். இந்த கைபர் ஏவுகணை மிகப்பெரிய விளைவை கொடுக்கும்னு சொல்லி இதில் புரியுது. அதே சமயத்தில் அன்னைக்கு வந்து அங்கு பணிபுரிந்த ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டு தொழிலாளி பெண், 32 வயசு, அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பெண்மணி அங்குள்ள இஸ்ரேலிய ஒரு வயதான யூத பெண்மணியை கவனித்துக் கொள்ளும் வேலையில் இருந்தவங்க, அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தம் பலி எண்ணிக்கை அன்னைக்கு மட்டும் 10 இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவுமே அந்த பெஸ்ஸமேஸ் பகுதியில் ஏவுகணைகள் விழுந்திருக்கு. இந்த ஏவுகணைகள் குறிவைத்தது நெத்தன்யாவுக்கும் டோமர் பாருக்கும் தான். சிறிய காயம் இல்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடத்துகின்ற தாக்குதலை நெத்தன்யாகவும் டோமர் பாரும் இணைஞ்சுதான் நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த பயங்கரவாத பதர்கள், இந்த பொய் செய்தியை நிறுத்தி கொள்வது நல்லது. தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தால் இப்படி பொய் செய்தி பரப்பும் நபர்கள் கூட விட மாட்டாங்க. எப்படி நிறுவனத்தை அழிக்கிறாங்களோ நபர்களை கூட விட மாட்டாங்க. ஏன்னா இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே முடியாது. இந்த ஈரானிய இப்போ புதிய மத குருவாக வந்துள்ள அவனுடைய பெயரை வந்து இப்போ அயத்துல்லா அலி ரஸா அராஃபின்னு அறிவிச்சிருக்காங்க. நேற்று நான் பேசியிருந்தேன். அலி ரஸா அராஃபின்னு அயத்துல்லாங்கிறது அவனுக்கு கொடுக்குற பட்டம் போன்று தெரிகிறது. இது 3வது அயத்துல்லா ஈரானுக்கு. அயத்துல்லா அலி ரஸா அராஃபி ஒரு வீடியோ பதிவை கொடுத்துள்ளான். வீடியோவில் அவன் பேசியிருக்கான். வழக்கம் போல தான் பேசியிருக்கான். எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம், நாங்கள் தொடர்ச்சியாக புனித போர் செய்வோம், அப்பாவி மக்களை கொள்வோம் என்ற மாதிரி தான் அவன் பேசியிருக்கான். விரைவில் இவன் ஒத்து வரவில்லை என்றால் இவனும் கொல்லப்படுவான். இந்த விஷயத்தில் கூட தமிழ்நாட்டு மூத்த பத்திரிகைகள் பொய்யான தகவல் சொன்னாங்க. ஈரானுடைய மதகுரு சொல்லப்பட்ட அலி கொமேனியோட மகன் தான் புதிய தலைவர்னு சொல்லி அவன் புகைப்படத்தை வெளியிட்டு அவன் ஆட்சி செய்வது போலாம் எழுதினாங்க. நான் மிகச்சரியாக சொல்லியிருந்தேன், இந்த அலி ரஸா அராஃபி தான் புதிய மதகுருன்னு. அவனை அயத்துல்லா என்று நியமித்து அவன் பேட்டியும் கொடுத்துருக்கான். லெபனான் மிக கடுமையாக தாக்கப்படுகிறது. தேவையே இல்லாமல் இஸ்ரேலுக்குள் ஏவுகணை ராக்கெட்டுகளை அனுப்பி மிக பெரிய அளவில் வாங்கி கட்டி கொண்டிருக்காங்க. இது வந்து லெபனான் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு அரபு நாடு. அந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்படாமல் ஒரு பயங்கரவாத இயக்கம் இருக்கும். அது எங்களுக்கு கட்டுப்படவே மாட்டாங்க, இஸ்ரேலை தாக்குவாங்கன்னு சொல்றது. இதுதான் இந்த இஸ்லாமிய அரபியர்களின் இரட்டை வேடம் என்பது. லெபனான் என்ற நாடு உலகத்துக்கு நல்ல நாடு என்று காட்டிக்கொள்கிறது. ஆனால் அவன் நாட்டுக்குள்ளேயே ஒரு பயங்கரவாத இசபுல்லா என்ற இயக்கம் அந்த அரசாங்கத்துக்கே கட்டுப்பட மாட்டேன்,
தனி அரசாங்கம் நடத்துவேன், அவன் நடத்துவான் அப்படின்னு இவர்களே சொல்லுவது. இவர்கள் எல்லாம் ஒரே வகை மத வெறியோட தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக திட்டமிட்டு பண்ணுறாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேலுக்கு ராக்கெட் வந்ததால் இன்னைக்கு இசபுல்லாவின் தலைவனாக இருப்பவன் நயீம் காசிம், இவன் லெபனானில் இல்லை, ஈரானில், அதுவும் பதுங்கக்கூடியது தான், வாழ்ந்து கொண்டே இருக்கான், அவனை கொல்வோம் அப்படின்னு இருக்காங்க. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் சொல்லியிருக்காரு, நயீம் காசிம் கொல்லப்படுவான், சீக்கிரத்தில் கொன்றுவான் இருக்காங்க. இன்று நாளை அந்த செய்தி நம்ம எதிர்பார்க்கலாம். நயீம் காசிம் சிதைக்கப்படுவதை நிச்சயமா வேணும். எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த மக்களை தூண்டி விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதே சமயத்தில் இந்த சமயத்தை பயன்படுத்தி லெபனானுக்குள் தரை வழி துருப்புகள் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் சென்று மிச்சம் மீதி இருக்கிற இந்த ஹிசபுல்லா பயங்கரவாதிகளை கொல்லலாம், அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடத்தலாம்னு சொல்லி இஸ்ரேலில் நார்த்தன் கமாண்ட் அப்படிம்பாங்க, அவர்கள் திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. 1-2 நாளில் ஹவுதியிலிருந்து நிச்சயமாக ஏவுகணைகள் வரும், இஸ்ரேலை நோக்கி நிச்சயமாக வரும், அமெரிக்க படையை நோக்கி நிச்சயமாக வரும். பதிலடி இந்த முறை வித்தியாசப்படுத்தி தரலான் இருக்காங்க. இந்த ஹவுதி பைத்தியங்கள் ஏமன் என்ற அரேபிய நாட்டிலிருந்து பிரிந்து இன்னைக்கு மிக கணிசமான பகுதியை கைப்பற்றி தனி அரசாங்கமாக செயல்படுறாங்க. ஹவுதி இவங்க சியா பிரிவு இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவங்க. தேவையே இல்லாமல் இந்த மாதிரி வீணா வம்புக்கு வருவது வழக்கம். இந்த முறை வான்வழி தாக்குதல் மட்டுமே இல்லாமல் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இப்போ ஹவுதிக்கு பக்கத்தில் சோமாலி லேண்ட் என்ற இடத்தை இஸ்ரேல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இஸ்ரேலிய துருப்புகள் இராணுவ வீரர்களை அனுப்பி, டாங்குகள், பாதுகாப்பு வாகனங்களை அனுப்பி அமெரிக்க இராணுவ வீரர்களை அங்கே வர வச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து இந்த ஹவுதி ஏமனுக்குள் நுழைந்து தரை வழி தாக்குதல், டாங்குகள் மூலமாக 155 ஷெல்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி காசாக்கு என்ன விளைவை கொடுத்தாங்களோ, காசாவை எப்படி சுடுகாடு ஆக்கினாங்களோ ஹவுதியும் அப்படி ஆக்கணும்னு சொல்லி போர் திட்டம் தயாராகி கொண்டிருக்கு. இதில் நிச்சயமாக அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து செய்தால் தான் முடியும். ஏற்கனவே ஒரு முறை சவுதி தலைமையில் சவுதி, ஏமன், பிற அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்த ஹவுதி கூட சண்டைக்கு போனாங்க, வெற்றி பெற முடியல. அதனால இந்த சண்டையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கும்போது பழைய ஏமன், சவுதி அரேபியா, UAE, குவைத், ஜோர்டான் இதை போன்ற நாடுகள் மானசீகமான ஆதரவை வழங்கும். இந்த ஹவுதி பைத்தியங்கள் இருக்கும் இடம் நிச்சயமாக காசாவை போல சுடுகாடாக மாற்றப்படும். எப்படி ஹமாஸ் தலைவர்களை ஒருவன் கூட இல்லாமல் கொன்றார்களோ, அதே போல ஹவுதி மூடர் கூட்டத்தின் தலைவர்கள் கொல்லப்படுவது உறுதி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இந்த பயங்கரவாத தலைவர்கள், இஸ்லாமிய பயங்கரவாத, அரபிய பயங்கரவாத தலைவர்கள் ஒருவன் பணத்தை கூட மக்களுக்கு காட்ட முடியாத முறையில் தான் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தன், அதாவது முகத்தை கூட காட்ட முடியாத துர்பாக்கிய சூழலை தான் செத்து போயிருக்காங்க அத்தனை பேருமே. மொத்தமாக அவங்கள கட்டி, அதாவது சிதறி கிடந்ததை கூட்டி ஒன்றா சேர்த்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு பெட்டியை மூடி முகத்தையும் காட்ட முடியல, ஒரு கை விரலை கூட காட்ட முடியாத அளவுக்கு புகைப்படத்தை மட்டும் மேலே வச்சு தான் அத்தனை பயங்கரவாதிகளும் போதிச்சிருக்காங்க. இன்றைக்கு உள்ள அலி கொமேனி உட்பட இப்போ வரைக்கும் அலி கொமேனியோடைய உயிரற்ற சடலத்தின் புகைப்படத்தை அவர்களால் காட்ட முடியல. இந்த அவர்களுடைய மனைவி புகைப்படம் கூட பழைய புகைப்படம் தான் இப்போ வந்திருக்கு. சம்பவ இடத்தில் கிடைத்த அந்த பிணங்களின் புகைப்படத்தை காட்ட முடியல. அலி கொமேனிக்கு மட்டுமல்ல, அனைத்து பயங்கரவாத தலைவர்களோட முடிவும் இப்படி கொடூரமாக தான் இஸ்ரேல் கொடுத்துருக்கு. இது முடிஞ்ச இந்த ஈரான் தாக்குதலில் உச்ச கட்ட லட்சியம் இந்த மதவெறி தலைமை ஆட்சியை மாற்றிடுவாங்க. இப்போ வரைக்கும் 2000 IRGC இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக IRGC இராணுவ வீரர்கள், அவருக்கு துணையாக நின்ற பாஜிஸ் துணை இராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக கொண்டுட்டு இருக்காங்க. சில லட்சம் இப்போ அவங்க தரையில் இருக்கிறது தெரியுது. நிச்சயமாக அவர்களை கொன்று முடித்துவிட்டு அந்த ஈரான் மக்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. எங்களுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஈரானிய மக்கள் துணிச்சலாக வெளியே வந்து வீதிகளுக்கு வந்து அவர்களுக்கான ஆட்சி முறையை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக புதிய ஆட்சியை ஏற்படுத்தி தான் இந்த சண்டை ஓயும். 1 வாரம் என்று சொன்னது அது நீட்டிக்கப்பட்டு 4 வாரங்கள் நம்ம இந்த சண்டைக்கு நேரம் எடுத்துக்கலாம்னு சொல்லி நெத்தனியாஹு சொல்லியிருக்காரு. 4 வாரம் அல்லது ஒரு 5 வாரத்தில் இது எல்லாமே முடிச்சிடுவாங்க. இந்த ஈரான் முடிக்கிற அதே சமயத்தில் லெபனான் கடுமையான தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆளாகும். வேற வழியே இல்லை. கப்பலாக மிகப்பெரிய விமானங்களில் தேவையான குண்டுகள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அது வந்து இஸ்ரேலிய விமானப்படை அதை பெற்று இறக்கி வைக்கிற காட்சியை நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். லெபனான் ஈரான் முடித்த பிறகு இந்த ஹவுதி பைத்தியங்களை நோக்கி நகருவாங்க. இந்த சண்டையை முடிச்சுக்கிட்டு இப்போ அவன் ஏவுகணை வந்துச்சுன்னா நிச்சயமாக இப்போவே தாக்குவாங்க விமானப்படை மூலமாக. ஆனால் அது முடிந்த பிறகு தரைப்படை மூலமாக எப்படி காசாவை சுடுகாடாக்கினாங்களோ இந்த ஹவுதி பைத்தியங்களையும் சுடுகாடாக்கி அதனுடைய தலைவர்களையும் கொல்வார்கள். நன்றிகள்.